அண்மை செய்தி. பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் ஸ்ரீதர் வாண்டையார் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் சந்தித்து தற்போது பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது ஸ்ரீதர் வாண்டையார் அங்கு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தேவர் நினைவிடத்தில் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சந்திப்பை தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். தேவர் நினைவிடத்தில் டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் ஸ்ரீதர் வாண்டையார் அங்கு தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். மதுரையிலிருந்து பசும்பொன் நோக்கி ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் பயணித்தது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தேவர் நினைவிடத்தில் டிடிவி தினகரன், செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் கூட்டாக தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார்கள். ஸ்ரீதர் வாண்டையார் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் டிடிவி மற்றும் செங்கோட்டையனின் வேண்டுகோளை ஏற்று தற்பொழுது அவர் தர்ணாவை கைவிட்டிருக்கிறார். தற்பொழுது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி, ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டாக தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் அதிமுகவிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சந்திப்பு. தேவர் நினைவிடத்தில் டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகியோர் கூட்டாக மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஓபிஎஸ்ஸுடன் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாடு விதித்த நிலையில் அந்த கட்டுப்பாட்டை மீறி ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணித்து பசும்பொன் நோக்கி வந்தார்கள். இந்நிலையில் அங்கு டிடிவி தினகரனையும் அவர்கள் சந்தித்தனர். இந்த சந்திப்பானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் மூவரும் தற்பொழுது கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் தற்பொழுது தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் துணை ஜனாதிபதி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தி வரக்கூடிய இந்த ஆண்டு குருபூஜை மற்றும் தேவர் ஜெயந்தி விழா அதிமுக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பிய ஒன்றாகவே மாறியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ், தொண்டர் உரிமை மீட்பு குழுவை செயல்படுத்தி வரக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் அந்த கட்சிக்குள்ளிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கெடுவை விதித்த செங்கோட்டையன், கட்சி ஒன்றிணைய வேண்டும் என கெடுவை விதித்த செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்ட வேண்டும் என அரசியல் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் ஒன்றாக கைகோர்த்து தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவர் நினைவிடத்தில் அவர்கள் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், நம்ம பார்த்தோம், மதுரையிலிருந்து ஓபிஎஸும் செங்கோட்டையனும் காரில் ஒன்றா வந்தாங்க. பசும்பொன்னில் பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறி ரெண்டு பேரும் கூட்டாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கையசைச்ச காட்சிகள்லாம் பார்த்தோம். இப்போ டிடிவி தினகரனும் உள்ளே வந்திருக்காரு. மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. என்ன விவரம் குணசேகரன்? இன்றைய தினம் மரியாதை செலுத்துவதற்காக ஓ பன்னீர்செல்வத்தோடு டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் 3 பேரும் ஒன்றாக இணைந்து மரியாதை பார்க்க முடிகிறது. காலை முதலிருந்தே அதிமுகவின் மற்றும் ஓ பன்னீர்செல்வம், அதே போல
பல்வேறு தரப்பிலிருந்தும் ஒரு பரபரப்பான ஒரு தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்திருந்த நிலையில் தற்பொழுது 3 பேரும் ஒன்றாக இணைந்து தேவரனுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் 3 பேரும் இணைந்து தேவரனுடைய சிலைக்கு கூட்டாக மரியாதையினை செலுத்தி வருகிறார்கள். அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனும், அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக ஓ பன்னீர்செல்வமும், அதே போல செங்கோட்டையன் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தான் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் எனவும் அதற்கு கெடு விதிப்பதாகவும் செங்கோட்டையன் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில் உடனடியாக அவருடைய பொறுப்புகள், கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்திடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் அவரையும் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், அதே போல டிடிவி தினகரன் 3 பேரும் ஒன்றாக இணைந்து கூட்டாக தற்பொழுது மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுக்கும் அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரான ஒரு செயல்பாடாக தான் இந்த நிகழ்வு தற்பொழுது அரங்கேறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக செங்கோட்டையன் ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக வலுப்பெறும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதே கருத்தினை ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும், மற்றொரு தலைவர் யாராக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என டிடிவி தினகரனும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டினை 3 பேரும் எடுத்திருந்த நிலையில் தான் இன்றைய தினம் சரியாக 3 பேரும் ஒன்றாக இந்த பசும்பொன்னில் தற்பொழுது கூட்டாக இணைந்திருக்கிறார்கள். இதன் பிறகாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை எவ்வாறு ஒன்றிணைக்க வேண்டும், அதே போல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன மாதிரியான நெருக்கடிகளை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.